ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே. என்னென்னா, எனக்கு திருமணமாகி பல வருடம் ஆகிறது. 3 வருடம், 5 வருடம். இப்படி ஆகும்போது என்னால் ஒரு முறை கூட கன்சீவ் ஆகலை. ஒரு முறை கூட கருத்தரிக்கவே முடியலை என்னால். இன்னும் ஒரு சிலருக்கு நான் கருத்தரிக்கிறேன் சிஸ்டர், ஆனால் அது எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக மாறிடுது. எக்டோபிக் ப்ரெக்னென்சினா யூட்ரஸில் கரு இருக்காமல் யூட்ரஸை சுற்றியுள்ள பகுதிகளில் டியூப்பில் இல்லை வேறு ஏதேனும் சுற்றியுள்ள பகுதியில் கரு தங்குவது. இதுதான் எக்டோபிக் ப்ரெக்னென்சிங்கிறது. இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணுது, இல்லை நான் கன்சீவே ஆக முடியல, என்ன காரணமாக இருக்கும்? நான் ஏதாவது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணவா, எனக்கு ஒரு டிப்ஸை சஜஷன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான ஒன் ஆஃப் த வீடியோ தான் இது. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு மிக முக்கியமான காரணத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. என்னென்னா, பொதுவாக பெண்கள் பூப்பெய்திய காலத்தில் நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏஜ் 12 ஏஜ் அட்டன் பண்ணுறேன். அப்போ என்னுடைய மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. அதே நேரத்தில் வயது ஆக ஆக அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோ அப்படியே ஃபாலோ ஆகும். எனக்கு 3 நாளில் தான் பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கும், இல்லை 5 நாள், சில பேருக்கு 7 நாள் வரைக்கும் இருக்கும். அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 35லேருந்து 40 வயதிற்குள்ளாக இந்த ஃப்ளோ அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லை சிஸ்டர், எனக்கு ஸ்டார்டிங் அப்போ எனக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு, நான் ஏஜ் அட்டன் பண்ணப்போ, நான் காலேஜ் படிக்கிறப்ப, இல்லை எனக்கு மேரேஜ் முடிகிற வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிஃபோர் மேரேஜ் எனக்கு ஃப்ளோ நல்லா இருந்துச்சு சிஸ்டர், ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஃப்ளோவே இல்லை. இன்னும் ஒரு சிலர் வந்து இப்படி தான் சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு ப்ரெக்னென்சிக்கு காரணமா? இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பான முறையில் பிரச்சனை. ஏன்னா பீரியட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடம்பில் இருக்கிற அசுத்த இரத்தங்கள் வெளியே வந்து புதிய இரத்த அணுக்கள் உற்பத்தியாகும். மிக முக்கியமானவை, ஒவ்வொரு மாதமும் மெச்சூர்டு எக்கு, அந்த கரு முட்டைகள் வந்து வெடித்து உங்களுக்கு வெளியே வர்றது தான் மென்சுரல் சைக்கிள். அப்படி இந்த ஃப்ளோ வெளியே ஏறாமல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் அப்படியே சின்ன சின்னதாக அதே இடத்தில் படிந்துவிட்டு பிற்காலத்தில் நீர்க்கட்டியாக மாறும். இதுதான் இந்த மென்சுரல் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறப்ப ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். சரி சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறீங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோ இருந்துச்சு, இப்போ எனக்கு ஃப்ளோவே இல்லை, 2 டேஸ் தான் இருக்குது, என்ன பண்ணுறது? இப்போ நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் பீரியட்ஸ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். மிக முக்கியமாக உங்கள் ப்ரெக்னென்சிக்கு இயர்லியராக சக்ஸஸ் ஆகிறதுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கும். என்னது அப்படின்னா, இது பூண்டு லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டு லேகியம் வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த பூண்டை பயன்படுத்தும் போது ஒருதலை பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த சின்ன ரசப்பூண்டோ பெரிய பூண்டோ அப்படி கிடையாது, இல்லை மலைப்பூண்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒருதலை பூண்டு இல்லாட்டினா மலைப்பூண்டுன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. நம்ம பீரியட்ஸ் ஆகிற நாளில் மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். 5 நாட்கள், எனக்கு பீரியட்ஸ் 2 நாள் படுது, 3 நாள் படுது, உங்களுக்கு எத்தனை நாள் படுதுங்கிறது கணக்கில்ல. 5 நாட்கள் வரைக்கும் கட்டாயமாக இதை எடுத்துக்கொள்ளணும். இல்லை சிஸ்டர், எனக்கு 7 நாட்கள் வரைக்கும் பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் 7 நாட்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இல்லாட்டினா 5 நாட்கள் கம்பல்சரி வந்து பயன்படுத்தணும். எந்த வேலை பயன்படுத்துவது? காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ண பிறகு நீங்கள் பயன்படுத்தணும். இது 1 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நைட்டு இரவு படுக்க போகும் முன் இது 1 டீஸ்பூன் வந்து சாப்பிடணும். இது எப்படி முறையாக பயன்படுத்துறது? இது நான் கடையில் போய் வாங்கணுமான்னு கேட்டிங்களா? கிடையவே கிடையாது. பூண்டு லேகியத்தை எப்படி பயன்படுத்துங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த பூண்டை என்ன பண்ணணும்னா, நெருப்பில் நல்லா வாட்டணும். நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்துட்டு அந்த தோலோடு தான் வந்து நம்ம வாட்டணும். நம்ம கேஸ் அடுப்புலேயே வந்து சிலுக்குன்னு இருக்குங்களா, அதில் வச்சு ஒன் பை ஒன்னாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துருங்க. அந்த ஸ்மோக் வந்து வரும், அந்த ஒரு மாதிரி பூண்டு வாடை வந்து கருகுன வாடையோடு வரும். அப்போ அதை வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்து தோல் உரித்து அந்த இளஞ்சூட்டோடைய வந்து அந்த பெரிய பல்ல பூண்டை வந்து 6 துண்டுகளாக வெட்ட வேண்டும். 6 துண்டுகளாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, மலை தேன் வந்து வாங்கணும். இந்த மலை தேன் பார்த்திங்கன்னா, தேன் வாங்குறப்போ ரொம்ப ரொம்ப டேக்காதீங்க இருங்க. ஏன்னா தேன் பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ பிராண்டாக தான் அதில் சக்கரை ஒரு சுவை தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அந்த மலை தேன் அந்த வாடை வந்து எந்த இதுலேயுமே இல்லவே இல்லை.
உங்கள் தேன் வாங்குறப்ப நல்லா கேட்டுட்டு அக்மார்க்கு மலை தேனான்னு கேட்டுகிட்டே வந்து வாங்குங்க. இந்த மலை தேனை என்ன பண்ணுறது, இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டை வந்து தேனில் ஊற வைக்கணும். இது எப்படி இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும்னா, ஒன்ஸ் உங்கள் மென்சுரல் சைக்கிள் வந்து முடிந்து ஓவுலேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓவுலேஷனால் நம்ம மென்சுரல்லேருந்து 14 டேஸு. அதன் பிறகு தான் அப்போ ஓவுலேஷன் நாள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த நாளில் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நல்லா 1 வாரம் நல்லா அந்த தேனில் ஊறி இருக்கும். கண்ணாடி பவுலில் மட்டும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து கெட்டே போகாது உங்களுக்கு. கண்ணாடி பவுலில் போட்டுக்கோங்க. அது 1 டீஸ்பூன் எடுத்து காலையிலையும் நைட்டும் சாப்பிடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அவசியம் கிடையவே கிடையாது. இதோட மிக 2 முக்கிய மருத்துவ குணங்களை சொல்லிடுறேன். நீங்கள் பூண்டு எடுத்துக்கிறனால ஃபாலோப்பியன் டியூப்பில் ப்ராப்ளமே வராது. கருமுட்டை குழாய் அடைப்பு, கருமுட்டை குழாயில் ஏதேனும் தொந்தரவு, எந்த பிரச்சனையுமே வராது. தேன் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. கெட்ட அணுக்களை வந்து வெளியே தள்ளி புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இது நான் சொல்கிற இந்த நாளில் பயன்படுத்தும் போது இதோடைய சக்தி வீரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மென்சுரல் சைக்கிளின் நாளின் போது கண்டிப்பாக உங்கள் ஃப்ளோ வந்து அதிகரிக்கும். இதை கட்டாய முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆகிறப்ப மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லைட்டாக தான் சிஸ்டர் படுது, நான் என்ன பண்ணுறது, அந்த நாளில் இந்த டிப்ஸை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு தெரியும்ல ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிற அந்த நேரத்தில் இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கிற ஆங்காங்கே ஒட்டி இருக்கிற பிசிறுகள், அழுக்குகள் அனைத்தும் வெளியே தள்ளிவிடும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.